Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. அவ்வளவுதான் தண்டனை கிடைக்குமா? ஆமா அத்தை. அந்த 3 வருஷத்துக்குள்ள அவர் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டா நல்லது. யாரு அந்த கொலைகாரனா? அட நீ சும்மா இரு இலக்கியா. இந்த பூமியே அழிஞ்சாலும் அவன் கெட்ட எண்ணம் மட்டும் அழியவே அழியாது. அவனாவது திருந்தறதாவது. அதுக்கு இல்ல அத்தை. ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே திருந்திட்டா. இலக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி அத்தை, ஒருவேளை அவர் திருந்திட்டா நீங்க கௌதம் கிட்ட எஸ்எஸ்கே தான் அவரோட அப்பான்னு சொல்லுவீங்களா? முதல்ல திருந்தட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். அம்மா, ஏன் என்ன பார்த்ததை நிறுத்திட்டீங்க? பேசுங்க. ஏதோ திருந்தட்டும் பேசிக்கலான்னு காதுல விழுந்துச்சு. யார் திருந்தணும்? யார்கிட்ட பேச போறீங்க? என்னாச்சு? ஏன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அது அது வந்து கௌதம், அது அஞ்சலி திருந்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்ல சேர்த்துக்கிறத பத்தி பேசிக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, அதுக்கு முதல்ல கார்த்திக் வீட்டுக்கு வரணுமே. அம்மா, இத பிடிங்க. என்னப்பா இது? நான் ஜெயில இருக்கும்போது இலக்கியா போய் டெண்டர்ல ஜெயிச்சுட்டு வந்தால, அந்த ப்ராஜெக்ட் இப்ப 200 கோடி ரூபாயில எம்வாக்குங்கிற பேர்ல மாலா பெருசு பண்றாங்க. அத நாம தான் கட்ட போறோம். அந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட உங்ககிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். அந்த படுபாவி எஸ்எஸ்கேவோட சதியில இருந்து நீங்க எப்படி மீண்டு வர போறீங்களோன்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். ஆனா நீங்க அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உங்க தொழிலையும் டெவலப் பண்றீங்க. உங்க மனசு போல இந்த ப்ராஜெக்டையும் நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. இரு, இத சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வரேன். கௌதம், இந்த இருங்கம்மா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்க கையால வாங்கிக்கிறேன். வா இலக்கியா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, இன்னும் செய்ய போற எல்லா பிசினஸ்லயும் ஜெயிச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இந்த வீட்டோட ஓனர் பாலாதா யுஎஸ்ல இருந்து கூப்பிடுறாரு. ஹலோ, எப்படி இருக்கீங்க பாலா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கௌதம். நீ எப்படி இருக்க? ஃபைன் பாலா. இப்போ உங்க வீட்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டை பத்தி பேசத்தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்னா, இத்தனை நாளா உனக்கு வேட்டப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தல்ல, அந்த வீட்டை என் மச்சினனுக்கு வித்துட்டேன். அவன் அந்த வீட்டை உடனே டெமாலிஷ் பண்ணி புது வீடு கட்ட போறேன்னு சொல்றான். அப்படியா? ஆமா கௌதம், உடனே அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பாலா இப்படி திடீர்னு சொல்றீங்க? நானும் என் மச்சினங்கிட்ட 6 மாசம் டைம் கொடுறா, காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னேன். ஆனா அவன் ஏதோ ஜாதகம் நல்ல நேரம் அப்படின்னு அவசரப்படுத்துறான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, இந்த வீக்குள்ள வெக்கேட் பண்ணிடுறேன் ப்ளீஸ். சரி சரி பாலா, நான் வேற வீடை ஏற்பாடு பண்ணிட்டு இந்த வீடை வெக்கேட் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் கௌதம். தேங்க்யூ. ஓகே பாய். அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே பாலா. கௌதம், என்னாச்சு கௌதம்? என் ஃப்ரெண்ட் இந்த வீட்டை உடனே காலி பண்ண சொல்றாரு. என்ன கௌதம், இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? இல்ல, வீட்டை வித்துட்டாரா? கௌதம், இப்ப என்ன பண்றது கௌதம்? அதான் தெரியல. எல்லாருக்கும் மாலை அபார்ட்மெண்ட்னு கட்டித்தரேன், ஆனா என் அம்மா மட்டும் நிம்மதியா ஒரு வீட்ல இருக்க முடியல. கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்க? பேசாம நீங்க கட்டுற பிளாட்ல ஏதாவது ஒரு பிளாட்டை அத்திக்கு கொடுத்துருங்களேன். கரெக்ட். ஒரு வீட்டை நாமளே வச்சுக்கிட்டு அம்மாவை குடி வச்சிருவோம்.
கௌதம், எதுக்கு தேவையில்லாத செலவு? இதே மாதிரி ஒரு வீட்டை புடி, அதுலயே நான் இருந்துக்கிறேன். இல்லம்மா, எத்தனை வீட்டை தான் மாத்துறது? உங்களுக்கு நிரந்தரமா ஒரு வீடு வேணாமா? போரூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது ரெடியானதும் அங்க போயிடலாம். ஆனா அது வரைக்கும் அத்தை குடியிருக்க வீடு வேணுமே. அதுக்கு டெம்பரரியா ஒரு வீட்டை பிடிச்சிருவோம். இப்பவே புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருவோம். சொன்னா 2 பேரும் கேட்க மாட்டீங்க. சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, புரோக்கர் ஜெகநாதனா? எப்படி இருக்கீங்க? அது இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எஸ்எஸ்கே, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கேன். இந்த எஸ்எஸ்கே யாருன்னு ஜெயில் அதிகாரிகளுக்கு தெரியும்ல, அதனால அவங்க என்ன கௌரவமா நடத்திட்டு இருக்காங்க. இப்படி உங்களை ஜெயில் கம்பிக்குள்ள பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எஸ்எஸ்கே. எல்லாம் என் தலைவிதி. விதி இல்ல எஸ்எஸ்கே, எல்லாம் அந்த இலக்கியவுடைய சதி. அவ ஏற்கனவே உங்க ஆபீஸ் கேபின்ல மைக்க வச்சு உங்களை கண்காணிச்சவ. அதுக்கப்புறம் நீங்க அவகிட்ட உஷாரா இருக்க வேண்டாமா? பாருங்க, நீங்க இப்படி கொஞ்சம் ஏமாற போய் ஜெயில கிடக்க வேண்டியதாயிடுச்சு. வேண்டாம், அதை பத்தி பேசாத. நினைச்சாவே டென்ஷனா இருக்கு. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் எப்படியாவது வெளியே வந்த என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த இலக்கியாவை பழி வாங்கணும். ஆமா, வக்கீல பாத்தியா? என்ன வெளியெடுக்கிறத பத்தி ஏதாவது சொன்னாரா? அவர்கிட்ட பேசினேன், ஆனா உடனே உங்களை ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேசின வீடியோ வாக்குமூலம் தான் வெளியே கொண்டு வரதுக்கு பெரிய தடையா இருக்கான். நடுவுல சனி ஞாயிறு லீவுங்கிறதால திங்கக்கிழமைக்கு மேலதான் ஜாமீனுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாரு. என் லைஃப்ல இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் அந்த கௌதம் இலக்கியாவை கத்தியால குத்தி கொன்னு போட்டுட்டு வந்துடலான்னு எனக்குள்ள வெறி வருது. அவசரப்படாதீங்க எஸ்எஸ்கே. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அவங்கள அழிக்கிறதுக்கு சூப்பரான சான்ஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்ன சொல்ற? கௌதம் தம் பொண்டாட்டி அனுப்பி செங்கல்பட்டு டெண்டர்ல நம்மள ஜெயிச்சான்ல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலுக்கு வந்திருக்கு. ஆனா இப்ப அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 200 கோடி. 200 கோடியா? எப்படி? இப்ப அது எம்வாக் மாலுங்கிற பேர்ல கமர்ஷியல் பில்டிங் கட்டுற ப்ராஜெக்டா மாத்திட்டாங்க. கௌதம் மால் சம்பந்தப்பட்ட டிசைன், ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டான். கௌதம் வர 16ஆம் தேதி ப்ராஜெக்டுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்க போறான். 27ஆம் தேதி எம்வாக் மாலுக்கு பூமி பூஜையும் போட போறான். நோ 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 தாச்சானி, அது நடக்க கூடாது. கௌதம் இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்க கூடாது. கௌதம் பிசினஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கார்த்திகை கடத்தி அவனை ஜெயில போட்டேன். ஆனா அவன் அதுல தப்பிச்சு இன்னைக்கு பிசினஸ் டெவலப் பண்ணுவான். அதை இங்க இருந்து நான் பார்த்துட்டு இருக்கணுமா? முடியாது. எஸ்எஸ்கே, இந்த தகவலை எல்லாம் சுரேஷ் போன்ல சொன்னப்ப உங்களுக்கு இப்ப வந்த கோவம் தான் எனக்கும் வந்துச்சு. ஆனா 2 செகண்ட்ல கோவம்லாம் போய் நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன் எஸ்எஸ்கே. சந்தோஷமா? கௌதம் ஜெயிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? காரணம் இருக்கு எஸ்எஸ்கே. வர 16ஆம் தேதி ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ல கௌதம் சைன் பண்றதை வச்சு அவனோட சொத்தெல்லாம் கார்த்திக் பேருக்கு வர மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, கௌதம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா கார்த்திக் எப்படி சொத்து வரும்? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் பிளான் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது கௌதமுக்கு தெரியாம அவன் தாம் பேர்ல உள்ள சொத்தை எல்லாம் கார்த்திக்கு எழுதி தர்ற மாதிரி ஒரு பத்திரத்துல திருட்டுத்தனமா கையெழுத்த வாங்கிடணும். அதானே? சூப்பர் எஸ்எஸ்கே, சரியா கெஸ் பண்ணிட்டீங்க. நான் பிளான் பண்ணதும் அதுதான். இந்த பிளான் மட்டும் கரெக்டா நடந்தா சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு கௌதம் இலக்கியாவை தெருவுல நிக்க வச்சிடலாம். நிக்க வச்சே ஆகணும். தாட்சாயினி,
உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணு. கௌதம் கிட்ட நான் எப்படியாவது பத்திரத்துல சைன் வாங்கிடுறேன். ஆனா அந்த பத்திரத்தை எப்படி ரெடி பண்றது? அப்படியே ரெடி பண்ணாலும் அந்த பத்திரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆகாம சொத்து லீகலா எப்படி கார்த்திக் பேர்ல மாத்துறது? தாட்சாயினி, அந்த கவலையை விடு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பைரவிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஆறுமுகன் ஒரு ஆளை தெரியும். அவனை பிடிச்சா கௌதம் சைன் பண்ண பத்திரத்தை ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இத பத்தி நான் இங்க இருந்தே பைரவி கிட்ட பேசுறேன். அப்படியா? உடனே அப்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, அந்த ஆறுமுகத்தை நம்பலாம்ல? நீ வேற. ஆறுமுகம் சரியான கிரிமினல். இந்த மாதிரி நிறைய சொத்து பத்திரங்களை கைமாத்திருக்கான். நீ ஒண்ணு செய். நம்ம கிட்ட இருக்கிற கௌதமோட சொத்து பத்திரத்தோட காப்பிய பைரவி கிட்ட கொடுத்து விஷயத்த சொல்லி ஆறுமுகத்துக்கிட்ட சேர்க்க சொல்லு. அவன் உடனே கௌதம் சொத்தை கார்த்திக்கு எழுதி தர்ற மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி தந்துருவான். அத வச்சு 16ஆம் தேதி அக்ரிமெண்ட் அப்ப போலி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருங்க. கௌதம் சைன் பண்ண பத்திரத்தை உடனே ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்துருங்க. அவன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். அத கொண்டு போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணா கௌதம் இலக்கியாவ வீட்டை விட்டே காலி பண்ணிடலாம். சூப்பர் பிளான் எஸ்எஸ்கே. நான் உடனே சொத்து பத்திரம் எல்லாத்தையும் நான் பைரவி கிட்ட கொடுத்துடுறேன். உடனே நீ அதை செய். என்ன அத்தனை பேர் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்பட வச்ச அந்த கௌதமும் இலக்கியாவும் எல்லாத்தையும் இழந்து ரோட்ல நிக்கணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும். கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் எஸ்எஸ்கே. உங்களையும் சீக்கிரம் ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்றேன். சரி, நான் வரேன் எஸ்எஸ்கே. சரிதா சாயினி. அவசரமா போயிட்டு இருக்கும் போதுதான் கார் பிரச்சனை பண்ணும். மாப்பிள்ள, நீங்களா? என்ன மாப்பிள்ள, வண்டி ஏதாவது ரிப்பேரா? சொல்லுங்க மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்காரு. தேவையில்லை, ரெடி ஆயிடும். மாப்பிள்ள, உங்களை எஸ்எஸ்கே கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நான் உண்மையிலே ரொம்பவே வருத்தப்பட்டேன். நல்லவேளை இலக்கியா வந்து உங்களை காப்பாத்திட்டா. அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உங்களையும் கௌதமையும் பிரிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. நானும் கௌதமும் ஆல்ரெடி பிரிஞ்சுதானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு அவங்க பிரிக்க பிளான் பண்ணணும்? எஸ்எஸ்கே, இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எஸ்எஸ்கே அங்கிளும் தாட்சாயினி ஆண்டியும் எங்களுக்கு நல்லது பண்ணதான் என்ன கடத்தினாங்க. ஓ, அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா மாப்பிள்ள? இருங்க இருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நல்லது பண்றவங்க உங்களை கடத்தி உங்களை கொண்டு போய் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்களா? அந்த அஞ்சலி தான் ஏதோ உடறிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் அதையே நியாயம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. கௌதம பழி வாங்கத்தான் உங்களை கடத்தினாங்கன்னு எஸ்எஸ்கே வாயில இருந்தே வந்து இப்ப அவன் ஜெயில இருக்கான். இதுல இன்னுமா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இத பாருங்க மாப்பிள்ள, கௌதமோ இலக்கியாவும் உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க 2 பேரும் உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. கௌதமும் இலக்கியாவும் என் மேல பாசம் வச்சிருந்தா என்ன எதுக்கு வீட்டை விட்டு அனுப்புறாங்க? நல்லவங்களா இருந்திருந்தா எங்க அப்பா சொத்தை எல்லாம் கௌதம் பேருக்கு எழுதி கொடுத்தப்பவே அதை வேண்டான்னு சொல்லியிருக்கணுமே. அட்லீஸ்ட் எழுதி கொடுத்த தகவலையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆனா சொல்லலையே. இப்ப சொல்லுங்க, கௌதமும் இலக்கியாவும் உத்தமமானவங்களா? மாப்பிள்ள, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அவங்க உங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி ஆசைப்படுறவங்களா இருந்தா அத்தனை சொத்தையும் எதுக்கு உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பாருங்க மாப்பிள்ள, பழசையெல்லாம் மறந்துட்டு இன்னும் அஞ்சலியை கூட்டிட்டு போய் சம்பந்தி வீட்லயே சந்தோஷமா இருங்க. இல்ல ஏன் பொண்ணு வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, நீங்க மட்டுமாவது போய்
கௌதம் கொடுக்கிற சொத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. அவங்க என்னை ஏமாத்த தான் வர சொல்றாங்க. எங்க நான் போட்ட கேஸ்ல ஜெயிச்சு மொத்த சொத்தும் கைவிட்டு போயிடுமோங்கிற பயத்துல தான் உங்களை அடிக்கடி தூது விடுறாங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்களும் தலையாட்டிட்டு வரீங்க. ஐயோ, அப்படி இல்ல மாப்பிள்ள. உங்க மேல இருக்கிற உண்மையான அக்கறையில தான் பேசுறேன். என்னது அக்கறையா? நீங்களா? தங்கறதுக்கு வீடு இல்லாம அடைக்கலம் தேடி வந்த எங்களை துரத்தி விட்டீங்களே, அப்பவே உங்க அக்கறையை நாங்க பார்த்துட்டோம். மாப்பிள்ள, அதுக்கு காரணம் இருக்கு. என்ன பெரிய காரணம் இருக்கு? நீங்க எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா கௌதம் இலக்கியாவும் டென்ஷன் ஆவாங்க. அவங்க மனசு நோக கூடாதுன்னு தானே எங்களை துரத்தி விட்டீங்க. என்ன மாப்பிள்ள, தப்பு தப்பா யோசிக்கிறீங்களே. நான் சரியாதான் யோசிக்கிறேன். நீங்க அட்வைஸ் பண்றதா இருந்தா கௌதம் இலக்கியா கிட்ட போய் வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போக சொல்லுங்க. கண்காணாத இடத்துக்கு போற அளவுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்ப கூட அவங்க எஸ்எஸ்கேவை மட்டும் தான் ஜெயில போட்டிருக்காங்க. கௌதமும் இலக்கியாவும் நினைச்சிருந்தா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யாம உங்களை காப்பாத்திருக்காங்க. அதெல்லாம் நாடகம். என்ன காப்பாத்தினா அந்த நன்றி கடனுக்காக நான் சொத்து கேஸ வாபஸ் வாங்குவேன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்பவுமே நடக்கவே நடக்காது. கூடிய சீக்கிரம் நான் கேஸ்ல ஜெயிச்சு கோர்ட் ஆர்டரோட போய் கௌதமியும் இலக்கியாவையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டு நானும் அஞ்சலியும் அந்த வீட்டுல வாழதான் போறோம். கிளம்புங்க. கௌதம், சாப்பிட வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. என்ன பண்ற? நீ எப்போ வந்த? ஹலோ, நான் வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன் கோவப்படுற? பின்ன பொண்டாட்டி வரது கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீ சைலண்டா வந்து நின்னா எனக்கு எப்படி தெரியும்? என்னது சைலண்டாவா? வலிக்குது 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 இலக்கியா வலிக்குது வலிக்குது வலிக்குது. உள்ள வரும்போது பாட்டு பாடுனேன், சாப்பிட கூப்பிட்டேன், வளையல் கொலுசுன்னு ஆட்டி பார்த்தேன், கடைசியா பூவையும் எடுத்து போட்டேன். சார் எதையுமே கவனிக்கல. வலிக்குது 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 வலிக்குது. விடு இலக்கியா ப்ளீஸ். வேலை வேலைன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அப்படியே வயித்தையும் கவனிங்க. ஒழுங்கா சாப்பிட வாங்க. வாங்க. ஏய் இரு 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 இரு. வயித்தை மட்டும் பார்த்தா போதுமா? அப்புறம் மனசை யாரு பாக்குறது? மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா உடம்பையும் கவனிக்கணும்ல. உடம்ப தானே கவனிச்சுட்டா போச்சு. அப்படியா? என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன்? பின்ன நீங்க கேட்டு நான் ஓகே சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப பாருங்க உங்க உடம்ப நான் எப்படி கவனிக்கிறேன்னு. எப்படி கவனிக்க போறா? ஐயோ, எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற இலக்கியா? விடுங்க கௌதம், விடுங்க. கௌதம் விடுங்க. கௌதம் விடுங்க கௌதம். இப்ப எதுக்கு அக்யூஸ்ட் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? பொண்டாட்டிய கவனிக்காத எல்லா புருஷனும் அக்யூஸ்ட் தான். அடி வெளுத்தாதான் நீங்க எல்லாம் வழிக்கு வருவீங்க. எல்லார மாதிரி என்னையும் நினைச்சிட்டிய? என்னோட லவ் தான் உனக்கு தெரியுமே. இப்படி பேசினா மட்டும் நான் மயங்கிடுவேனா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. முக்கியமான வேலை அதான், நீ வந்ததை கவனிக்கல. அப்படி என்ன வேலை? நீ பார்த்தா ஆச்சரியப்படுவ. வா உட்கார். இதான் எம்வாக் மாலோட டிசைன். எப்படி இருக்கு? அப்பா
சூப்பரா இருக்கு கௌதம். இதுலதான் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நீ அதை புரிஞ்சுக்காம அடி பின்னிட்ட. சாரி கௌதம், ப்ளீஸ். ஆமா, டிசைனை பார்த்தா மால் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் போல இருக்கே. பின்ன 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டா சும்மாவா? அடேங்கப்பா. இந்த மால்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.